அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரை ரை ராரா பாடலோடைய லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லா படத்துலையும் தெரிஞ்சிருக்கும். பெத்தி படத்தை வந்து செகண்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் சிக்கிரி ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு வைரலான ட்ரெண்டிங் சார்ட் பஸ்டர் வந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன் சாங்ன்றது தெரியல. அப்படி தான் பேசிக்கிறாங்க என்னன்றதை நாங்கள் இந்த பாடலில் கேட்டால் தான் தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பாடலில் பாடுறது வேறு யாரோட நம்ம இசை புயல் ஏஆர்மானவர்கள் தான். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கும் இல்லை இந்த ஹோல் கம்போசிஷன் ஏஆர்மான் சார் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம புஜ்ஜி பாபு சானோடைய டிரெக்ஷனில் நம்ம ராம் சரண், ஜான்வி கபூர், அதுக்கப்புறம் வந்து ஜெகபதி பாபு அண்ட் சிவராஜ்குமார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நடிக்கிற இந்த படம் தான் பெத்தி. அண்ட் பெரிய ஒரு கிராண்ட் ரிலீஸ் இந்த படத்துக்கு இருக்குது. பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங். என்ன மாதிரின்றதை பார்த்துட்டு வந்துடலாமா மக்களே? ஸோ வாங்க. ஆனால் அந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். பட் இந்த பாடலோட தெலுங்கு வருஷன் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பற்றி நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நான் பேசலாம். ஸோ வாங்க மக்களே, 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. அண்ட் த வெயிட் இஸ் ஓவர். இது அதுக்கான இதா ரை ரை ராரா ரை ரை ராரா அட்டேலேனி தாரை ராரா ரை ரை ராரா ரை ரை ராரா அட்டேலே பேக்கிங் யார் தெரியாதுல்ல. ரை ராரா நீ கேட்டி சோரைரா போராடேட்டி போரைரா நீலோ 600 మందల్లోంచి వేరైరా అయ్యం పీకి పారైరా సిగ్గుంటే సీరైరా చెక్కొట్టేట్టి పేరైరా నీ రాక చూసి లోకం చేసే హోరై 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 రారా రై రై రారా రై రై రారా అడ్డేలేని దారై రారా రై రై రారా రై 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 రారా అడ్డేలేని తీరై రారా పెరుక్క పెరుక్క ఇరుక్క ఇరుక్క పాటేసుకో కోయలా அப்படியே அது இதுதான் என்னது நாட்டுக்குத்து மாதிரி. ஆஹா, ஓ அந்த டைமிங் மிஸ் ஆக மாறுறது. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான். నిన్నటిలాగే రేపున్నదంటే ఈరోజం పీకావనే నీ అయ్య వడ్డీ నీ బిడ్డ కడితే నువ్వేమి పొడిచావనే వంటంలో తల దించేటట్టయితే మొలతాడందుకు కట్ట పెంచేసే నువ్వు మొత్తం రక్తం మార్చుకుని వచ్చేసాయి. రై రై రారా రై రై రారా అడ్డేలేని దారై రారా beat on. ரத்னவேலு தானே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பீடாமோட லிரிக்ஸ் ஜானி மாஸ்டர். కోయ్ ఆటంటే బతుకోయ్ నీ ఆట బతకాలి రోయ్ క్లీన్ ఆన్ కోయ్ గెలుపంటే వెలుగోయ్ గెలుపై నువ్వు వెలగాలి రోయ్ అంటే గుండె నీలో లేదంటే కాలు చెయ్యి ఉన్నా లేనట్టే నీకు నెగ్గే నిజం అర్థం కానట్టే. రై రై రారా రై రై రారా అడ్డేలేని దారై రారా రై రై రారా
చూసుకో కోయలా டான்ஸ் నీ లోపల அந்த ஃப்ரேம் పాతికేళ్ళకే నువ్వు పాతబడిపోకురా ஃபர்ஸ்ட் ஷாட் தான் அதே தான் பாபுஸ். ஆனால் ஸோ குளோபல் ரிலீஸ் ஏப்ரல் 30th படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன ரொம்ப ரொம்ப லேட் போல். எங்கே இருந்து ஆரம்பித்தது எங்கே போயிட்டு வா செம்மங்க. ஜானி மாஸ்டரோட இவர் சேர்ந்தாருன்னா அந்த பாட்டு பட்டையை கிளப்பிடும். அந்தளவுக்கு ஒரு தரமான பாட்டு. அது வேற வந்து சார் அதே தான் பின்னாடி இருக்க கிட்ஸ் வோக்கல் தான் நினைக்கிறேன். அந்த கோரஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கேட்கும்போதே. ஒரு விதமான ஒரு வைப். அது நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். படத்தோட ஏதாச்சும் ஒரு பிஜிஎம் இருக்குன்னு பார்த்தா அது செகண்ட் சிங்கரோட ஒரு விதமான ஒரு கட் அந்த இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல சம்திங் அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். அண்டு அதான் இது மோட்டிவேஷன் சாங் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அண்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஒரு போர்ஷனாக பார்த்தாலும் நம்ம ரத்னவேலு தான் இந்த படத்துக்கு வந்து ஃபில்ம் அவர் தான் டிரெக்டர் ஆஃப் டிஓபிங் அவராக தான் இருக்கணும் நான் நினைக்கிற மாதிரிக்கு இஸ் த ஒன் ஐ திங்க். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஜானி மாஸ்டருக்கு நாங்கள் இன்னொரு கிரெடிட் கொடுக்கணும். என்ன டான்ஸிங் ஒவ்வொரு டான்ஸ் மூவ்ஸும் சும்மா தரமாக அப்படியே ஒரு ஆட்டத்தை போட்டிருக்காரு. எல்லா மூவ்ஸும் அப்படியே டைமிங்க்கு நாங்கள் பார்க்கும்போது ஒரு தியேட்டரிக்கல் ட்ரீட் இந்த பாடல் கண்டிப்பாக இருக்க போகுது. சிக்கிரியும் சாட் பஸ்டர் இதுவும் கண்டிப்பாக சாட் பஸ்டர் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆனந்த ஸ்ரீராம் அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருந்தார். இன்னொரு பக்கம் வந்து இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நாங்கள் பெத்தியோட ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்துருந்தோம்ல லைக் ஃபஸ்ட்டாக இந்த படத்தோட அப்டேட்டுக்காக அந்த ஷார்ட் லாஸ்ட்டில் வரும்போது அப்படியே இந்த பாலில் வந்து புஜ்ஜி பாபுசானோடைய படம் அப்படின்றது வந்து ஒரு அழகான ஒரு இடத்துக்கு அமைச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு அந்த பார்க்கும்போது. அந்த ஒரு குடோன் உள்ள ஒரு டான்ஸ் உள்ள அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்துச்சிங்க. அப்படியே அந்த மியூசிக்கோடைய அந்த பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக சட்டிலான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் நேரமன் சாரோட வாய்ஸும் எப்படியுமே நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் எல்லா பாடலுக்கும் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணுவார். இந்த ஒரு ஹீரோக்கான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் சாங்காக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கும், அர்த்தம் இருக்கும், அதில் வந்து பல விஷயங்கள் அடங்கியிருக்கும். ஸோ இந்த பாட்டு தெலுங்குல எப்படின்னா தமிழில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அண்ட் ரியலி யூனோ ஐ வாஸ் லைக் நான் வந்து இந்த பாட்டு எப்படின்னு தெரியும் 7 o'clock ரிலீஸ் பண்ணுறதா கண்டிப்பாக தே ஒன்ட் ரிலீஸ் ஆன் டைம். தே வில் ஹேவ் டெக்னிக்கல் கிளிச்சஸ், தே வில் ஹேவ் சோ மெனி இஷ்யூஸ். அந்த ஒரு பாட்டு வரும்போது தான் பல பிரச்சனை இந்த படத்துக்கு வரும் பெத்தி படத்தில் டெக்னீஷியன்ஸ்க்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு தெரியும் இந்த டைம் லேட்டாக தான் வரும். ஸோ அந்த நேரம் இப்போ தான் ரிலீஸ் ஆகி ஒரு 30 to 35 minutes ஆகுது இந்த பாடல் ரிலீஸ் ஆகி. இட்ஸ் கிராஸ்ட் லைக் 5 lakh views ஃபார் நவ். அண்ட் அதோட இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் டான்ஸஸும் ரொம்ப பெரிய ஒரு எஃபர்ட். அவ்வளோ பெரிய ஒரு செட்டு போட்டு அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு விஷயத்தை காட்டணுமா இருந்தால் எவ்வளோ எஃபர்ட் வேணும், எவ்வளோ விஷயங்களை வந்து அடங்கி இருக்குதுல்ல. ஸோ அதில் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் டான்ஸஸோட சேர்ந்து குழந்தைங்களும் சேர்ந்து அவரோடைய அதுக்கு ஈக்குவலாக ஆடினாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த பின்னாடி அந்த வாய்ஸ் தாங்க கேட்கும்போது அப்படியே ஒரு ரிப்பீட் மாடலில் கேட்க தோன்றது அந்த கிட்ஸ் கோரஸ் தான். அதுவும் ஏரமன் சாரோட வரும்போது ஒரு அந்த பச்சப் ஆகி வரும்போது கேட்கும்போது ஒரு காதுக்கு இனிமையாக உள்ளது. அண்ட் அந்த ஒரு வைப் வந்து எங்கிட்டும் மிஸ் ஆகவே இல்லை. பட் அடிஷ்னல் வோக்கல் இதில் யார் கொடுத்துருக்கான்னு தான் தெரியாம லைக் இதில் அடாப்ட் பண்ணிடல. பட் ஸ்டில் இட்ஸ் ரியலி அ குட் ஒன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த பாட்டை நான் சீரியஸாக எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஐ நோ ராம் சரண் வில் பி தேர். ஐ நோ இப்படி அந்த வந்து இருக்கும் டான்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருக்கும்னு தெரியும். பட் திஸ் வாஸ் டு another level of experience which I experienced right now. தியேட்டர்லாம் இப்படி இருக்கும்போது தெரியல. ஏப்ரல் 30 தெரியல. நான் அடுத்த மாதம் இந்த மார்ச் அது இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதா தான் இருந்துச்சு பெத்தி. பட் நோ தே ஷிஃப்டட் த டேட் குளோபலி டு ஏப்ரல் 30th. ஸோ ஐம் ரியல் எக்ஸைட்டட் ஃபார் த மூவி டூ. இன்னும் பல பால்கள் இருக்குது. ரை ராரா தமிழ் எப்படின்னு தெரியலைங்க. தமிழில் எல்லாம் யார் பாடிக்கான்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ ப்ரிஃபர் தெலுங்கு பிகாஸ் இது தெலுங்குல ரிலீஸ் ஆக போகிற படம். அண்டு இப்படி அந்த ஒரு ஃபீல் வரும்ல. எந்த ஒரு படமும் அந்த லாங்குவேஜில் வந்தால் தான் அது கேட்கலாம் ஃபஸ்ட் டைம்லேயே. பட் ஒரு சிலது அப்படி இருக்காது. பட் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் அதனால தான். ஏதோ கேட்போம் அதை ஏரமன் சார் தானே யார் என்ன பாட்டுனா என்ன பாட்டு தானே, இசை தானே, என்ன மாறிடுவா போகுது, லாங்குவேஜ் தான் மாறப்போகுது, மற்றபடி அந்த பாட்டோடைய ஒரு இது மாறப்போகுதா இல்லை. ஸோ அதனால தான். அண்டு இதில் வந்து எல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் தான். டான்ஸ், இவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த கிரிக்கெட்டில் வர அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அதான் நான் நோட் பண்ணிட்டேன்னு சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து அந்த பேட்டை போட்டு பேட் ஏரில் இருக்க அவர் கீழே மண்ணை தட்டி எடுத்து ஒரு அடி அங்கே தான் இந்த சிக்ஸர் வந்து படத்துலேயும் சிக்ஸர் ஆச்சுன்னா I'll be happy because Game Changer was a biggest flop, டிசாஸ்டர்னு சொல்லலாம் எதிர்பார்த்ததை விட. ஸோ இந்த படத்துக்கு நானுமே கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ ராம் சரண்ஜி
கரு டோன்ட் மெஸ் திஸ் அப். ஐ ஹோப் நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்க. பிகாஸ் பிரபாஸ் ராஜசாப்பில் வந்து ஐ டோன்ட் வாட் ஹேப்பன், பட் ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் மூவி. அண்ட் ஜான்வி கபூர் இதெல்லாம் இருக்காங்க, பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஸோ இந்த பாட்டை நீங்கள் என் கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கீழே லைக் கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, உங்கள் கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க எப்போயுமே. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஆன் டைமில் கிடைச்சிடும். அண்ட் ஆல் தி தெலுங்கு ஆடியன்ஸ் மற்றது வந்து நம்ம மெகாஸ்டாரான சிரஞ்சீவி, ஐ மீன் சாரி சிரஞ்சீவின்ற நம்ம ராம்சரனுடைய மெகா பவர் ஸ்டார். எனக்கு சிரஞ்சீவி அவரோடைய அப்பாவுக்கு போயிட்டேங்க ஒரு செகண்ட், கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவரோட ஃபேன்ஸ் இருப்பீங்க, கீழே வந்துருங்க. அண்ட் ஏர்மன்ஸோட ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாம் இருக்கோம். இசை புயல் தானே, அந்த அவருடைய பாடல் ஒரு பக்கம் தான். அவரோட வாய்ஸை பற்றி சொல்லி ஆகணும்னு முன்னாடி சொல்லிட்டேன். ஸ்டில் இந்த பாட்டு அவரனாலேயே ஒரு உச்சக்கட்ட ஹைப்புக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், இதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னு இதை பற்றி ஆட்சியத்தை எடுத்து பேசணுமா இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் சொன்னால் கண்டிப்பாக தான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.